வணக்கம் நண்பா. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கோயில்பட்டில் திருவிழா நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை வந்து பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பியிருந்தோம். கோயில்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை 1ஆம் தேதி வந்து செம்புலியம்மனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கோயில்பட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்தலம்னா செண்பகவல்லி அம்மன் கோவில் தான். நம்ம அதை தான் பார்க்க போகலாம்னு சொல்லி கிளம்பி போனோம். அப்படி கிளம்பி போகும்போது ஒவ்வொரு ஆள் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இலவசம் மோர் ரசனா அதெல்லாம் கொடுப்பாங்க. அங்கங்கே பந்தல் போட்டிருப்பாங்க, தண்ணி பந்தலில் மோர் எல்லாமே கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் சரி ரைட்டு அதை நம்பி பார்த்தோம்னா பஸ் ஸ்டாண்டில் வந்து போட்டிருந்தாங்க. அது சரி இறங்கி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, வெறும் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி ரைட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். கிளம்பி அதுக்கடுத்து வந்து நடந்து போனோம். நடந்து போய்கிட்டுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த தெருவில் வந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். இது வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த தெருவில் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேடையெல்லாம் போட்டு மேடையெல்லாம் போட்டிருந்தாங்க. மேடையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நைட்டு வந்து ஏதாச்சும் நிகழ்ச்சிகள் போடுவாங்க, பாட்டு கச்சேரி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சிகள் போடுவாங்க. அதுக்கான வேலைகள் வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து சைடாக வந்து இடத்த விட்டுட்டு ரோட்டில் தான் போட்டிருப்பாங்க. வருஷம் இது மாதிரி தான் போடுவாங்க. 3 இடத்துல வந்து இது மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து போடுவாங்க. அதை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே போய்கிட்டே இருக்கல பார்த்தீங்கன்னா ரேடியோ செட்டெல்லாம் கட்டியிருந்தாங்க. இங்கிட்ட ஆட்டோ வந்து இருந்துச்சு. கொஞ்சம் இடைஞ்சலான இடங்களாக தான் இருந்துச்சு. கோயில் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அவங்க வந்து நான் போன நேரத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் வந்து அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் வண்டிகள் போக்குவரத்து கொஞ்சம் சங்கடமான சூழ்நிலையாக தான் இருந்துச்சு. இடங்கள் வந்து கொஞ்சம் சரியில்லாத இடங்கள் தான். இருந்தாலும் நடந்து போய்கிட்டு இருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க விளையாடக்கு தேவையான அந்த பலூன் அதுன்னு எல்லாம் போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அது பக்கத்துலேயே வந்து தெல்லியப்பெல்லாம் அந்த கடையெல்லாம் இருந்துச்சு. சரி எவ்வளோன்னு சொல்லி கேட்போன்னு பார்த்தீங்கன்னா கேட்டு பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா அப்படின்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் ஒத்த அப்பளம் வந்து 50 ரூபாங்கிறது வந்து ரொம்ப காஸ்ட்லி தான். அதோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் முன்னாடி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 50 ரூபா ரவுண்ட் ஆக்கிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டு வழியே மேலே ஏறி போய்கிட்டு இருந்தோம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராட்டினம் கோவில் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா செண்பகவல்லியம்மன் கோயில்கிட்ட நம்ம இருந்தோம். மேலே கோபுரத்தை பார்த்துட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் திரும்பணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெப்ப தேர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு போகிற வழி வந்து இருக்குது. அங்கிட்டாம வந்து நம்ம நடந்து போனோம். அங்கேயும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடைகள் வந்து எல்லாம் போட்டிருந்தாங்க. சுற்றி கடைகள் நிறைய இருந்துச்சு. கீழே வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் சிந்தி இருந்துச்சு. சரி ரைட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டாம இறங்கி போகிறோம். கோயில் அந்த தெரியுது பாருங்கள், தெப்பம் தெரியுது. இதில் வந்து தேர் வந்து இருக்கும். இதில் வந்து தெப்பத்தேர் திருவிழான்னு சொல்லிட்டு நடக்கும். வாங்க அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் தெப்பத்தேர். இதெல்லாம் வந்து என்னென்னா தெப்பத்தில் வந்து மிதக்கும். அது வந்து சாமியை சுற்றி வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுதான் தெப்பத்தேர், எல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து திருவிழா வந்து நைட்டு வந்து நடக்கும். தெப்பத்தேர் திருவிழா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை முடிச்சாச்சு. இதை முடிச்சுட்டு வந்து நம்ம மேலே போயிட்டு அங்கே வந்து தேர் வந்து 2 தேர் இருக்கும். அந்த தேரையும் சொல்லி பார்க்கலாம், எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். அங்கே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கேன். கோயில் முன்னாடி வந்து 2 தேர் இருக்கும். தேர் வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து சுற்றி வரும். அது வந்து தேரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 தேரையும் வந்து நம்ம பார்க்க போய்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து கோபுரம் காட்டினோம் பார்த்திங்களா, அதே இடத்துக்கு போய்க்கலாம். கோயில்கிட்ட முன்னாடி வந்து தேர் வந்து நிற்கும். அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த இருக்குது பாருங்கள், நம்ம வந்து கோயில் முன்னாடி வந்து வந்துட்டோம். இங்கே வந்து மொதல் தேர் இருக்கு பாருங்கள், இங்கே ஒரு தேர் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கிட்டு ஒரு தேர் இருக்குது. 2 தேருமே நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் வந்து ஃபுல்லாக க்ரௌடாக இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே போகலான்னு தான் நினச்சோம். கடைசியில் வந்து போக முடியல. கூட்டம் வந்து சரியான கூட்டம் இருந்துச்சு. கூட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து கூட்டத்தை கொஞ்சம் கம்மியாக விடணுங்க. உள்ளே வந்து தேவையான ஆள் வந்து பாடிட்டு மிச்சம் வந்து வெளியில் நிற்காங்க. ஆள் போயிட்டு வர வந்து திறந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இருக்கு பாருங்கள், இன்னொரு தேர் இருக்கு பாருங்கள். இது வந்து முதல் நாள் நம்ம கோவில் வந்து இங்கே சுற்றி வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி சுற்றி வரையில் இங்கே வந்து பந்தை வச்சு எறிஞ்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு பார்த்தோம். 3 பால் தருவாங்களா, அதில் வந்து நம்ம எரிஞ்சு அந்த கிளாஸ் வந்து ஃபுல்லாக விழுந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு நாள் ட்ரை பண்ணாங்க, ஆனால் எதுவுமே வந்து இதாகலை. 3 பால் எரிஞ்சாங்க, ஒன்றுமே இதாகலை. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம்.
அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் அவ்வளோ இல்லை. அதுக்கடுத்து சாயங்காலம் ஆக கூட்டங்கள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து ராட்டினமும் வந்து சாயந்தர நேரத்தில் தான் நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ராட்டினம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதுமாதிரி கூட்டங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிது. சரிட்டு நாங்கள் வந்து அதை வந்து பார்த்தோம். பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.